எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு ஏன் அமித்ஷா அவர்கள் சொல்லல அப்படிங்கிறது தான் கேள்வி. அவர்கிட்ட தானே சின்னம் இருக்கு, அவர்கிட்ட தானே எம்எல்ஏ இருக்கான், அவர் தானே எல்லாமே இருக்குன்னு அவர் சொல்லலைனாலும் யதார்த்தம் என்ன அவர். ஆனால் இப்போ அமித்ஷா சொன்னதை எடப்பாடி ஏற்றுக்கிட்டாரா? ஏத்துக்கல. ஏடிஎம்கே தலைமையில நாங்கள் மெஜாரிட்டியாக வருவோம், வெற்றி பெறுவோம், அப்படித்தானே அவர் சொல்றாரு. அதிக பெரும்பான்மை கூட்டணி ஆட்சின்னு அப்படின்னு அமித்ஷா அவர் சொல்லவே இல்லை. போராட்டலாம் சொல்றாரு. ஆனா இவர் என்னன்னா அதிமுக பெரும்பான்மை பலத்தோட ஆட்சி அமைக்கும் அப்படின்றாரு. அப்ப அவங்களுடைய நிலைமை என்னன்னா, யாராவது வந்து நீங்க சிக்கிறாங்கன்னா சம்பவம் பண்ணலான்னு காத்திருக்காங்க பாஜக. இந்த ஆட்சியில ஒரு ஒரு நிலையற்ற ஒரு தன்மை அவங்க எதிர்பார்க்கறது என்ன? இந்த எஸ்ஐஆர் மூலமாக, விஜய் மூலமாக ஓட்டுக்கள் சிதறடிக்கப்பட்டால் அதிமுகவுக்கு வந்து ஒரு யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்காத ஒரு நிலைமை வந்தால் திமுகவை மட்டும் வீழ்த்திட்டா பிஜேபி ஆட்சி தான். பேருக்கு எடப்பாடி மாப்பிள்ள அவர் தான் சட்டம் என்னதுன்னு சொல்ற மாதிரி எடப்பாடி வந்து சிஎம். ஆனால் நான் சொல்றதுல கையெழுத்து போடுவார். எல்லா கருப்பு சட்டங்களும் கையெழுத்து போட்டாரே கடந்த முறை வேளாண்மை திருத்த சட்டத்துல இருந்து. நான் ஒரு விவசாயின்னு சொல்லிக்கிட்டே விவசாயிகளுக்கு எதிரான சட்டத்துக்கு கையெழுத்து போட்டார்ல, குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு கையெழுத்து போட்டார்ல, எல்லாத்துக்கும் எல்லாவற்றிற்குமே சரணாகதி அடைவது அப்படின்னு ஒரு இடம் இருக்குல்ல.